இசை என் உலகம், இசை நான் அணியும் ஆடை, இசை எனது சகோதரன், இசைதான் எனது நண்பன், இசை நான் படுக்கும் படுக்கை. தினமும் தபேலா என்னை அழைக்கிறது. நான் தூங்கி எழுந்து வந்ததும் ஹாய் சொல்கிறது. நானும் தபேலாவுக்கு ஹாய் சொல்கிறேன். இது யார் சொன்னதுன்னா, பிரபல தபேலா மாமேதை நம்முடைய ஜாகிர் ஹுசேன் சொன்னது. புகழ்பெற்ற தபேலா இசை மேஸ்ட்ரோ ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 1951 மார்ச் மாதம் 9 மும்பையில் பிறந்தார். அல்லா ரக்கா அவர்களுக்கும் பாபி பேகம் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். அவருடைய பிறப்புங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு பிறப்பாக இருந்துச்சு அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்புவாங்க. என்ன காரணம், 2 பெண் குழந்தைகளுக்கு அடுத்து பிறந்த ஒரு ஆண் பையன். அப்போ தன்னோட வம்சத்தில் வந்து முதல் ஆண் இல்லையா, அப்போ வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் பிறந்த கொஞ்சம் நாட்கள்லேயே அவருடைய தந்தையான அல்லா ரக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிறார். அதனால் வந்து பையன் பிறந்ததுனால தான் ஒரு துரதிர்ஷ்டசாலியை நம்ம வந்து பையனாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவரை வந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக அவங்களோட அம்மா ஒதுக்க ஆரம்பிக்கிறோட பலனா வந்து என்ன ஆகுதுன்னா, தாய்ப்பால் கூட கொடுக்கல அந்த பையனுக்கு. அப்போ சின்ன வயசுலேயே தாய்ப்பால் கூட சாப்பிடாமல் பிறந்த ஒரு பையன் தான் ஜாகிர் ஹுசேன். அதை பார்த்து அவரோட வீட்டுக்கு அருகில் இருந்த தர்காவில் இருந்த ஒரு பெண்மணி வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து பால் கொடுத்து அவர் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா வந்து மனம் திருந்தி பையனை வந்து எடுத்துக்கிறாங்க. ஜாகிர் ஹுசேனுடைய பிறப்பு ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும், அவர் பிறந்த காலகட்டத்தோட ஆரம்பங்கள் இப்படி இருந்தாலும் பின்னாடி அது வந்து ஒரு நல்ல முறையாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தோட ஒழுக்கம். குடும்பம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு குடும்பமாக இருந்துச்சு. வாரத்துக்கு சரியான விஷயங்களை செய்யணும், கரெக்டாக இருக்கணும், ஒரு கருணையான மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் அவங்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய நன்னறிகளை வந்து கரெக்டாக கேட்டு இருந்ததுனாலேயே ஒன்றோ தெரில, ஜாகிர் ஹுசேன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஒழுக்கங்களை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தந்தையான அல்லா ரக்கா வந்து என்ன செய்கிறாப்புலன்னா, ஜாகிர் ஹுசேன் வந்து டெய்லி வந்து இசை பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு இசை குடும்பத்திலே இருக்கிறனால என்னவோ தெரியல, சீக்கிரமாகவே ஜாகிர் ஹுசேன் வந்து இசையை வந்து பயில ஆரம்பிக்கிறார். ஜாகிர் ஹுசேன் வந்து இசையை பயில ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 வயதிலேயே மேடையில் ஏறி இசைக்குழுவோடு சேர்ந்து பணியாற்ற அளவுக்கு உருவாக ஆரம்பிக்கிறார். மேடை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிற போது வந்து அங்கே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இன்னும் என்னென்ன செய்யணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரைவாகவே இது பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப இளம் வயதிலே நிறைய மேடைகளில் வந்து ஏறி இறங்கி பணிபெற்றிட்டு இருக்கும்போது ஜாகிர் ஹுசேன் தன்னுடைய தந்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறார். தந்தை தான் குரு அவருக்கு. இருந்தாலும் தந்தைகிட்ட வந்து இன்னொரு விஷயத்தை வந்து அவர் எடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம்னா, அன்னைக்கு சிதார் கலையில் வந்து இசைக்கலையில் வந்து ரொம்ப புகழ்பெற்று இயங்கி கொண்டிருந்த ரவிசங்கர் அவர்களும் அவரோட தந்தையும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து நிறைய மியூசிக்குகளை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதன் விளைவாக வந்து இதே மாதிரி நம்மளும் ஒரு குழு வந்து ஆரம்பிக்கணும், இப்படி நம்மளும் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து எடுத்துக்கிறார். இசைதான் எனது உலகம், இசை எனது நண்பன், இசை எனது ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகிர் ஹுசேன் தன்னுடைய முதல் இசை கச்சேரியை கிராமி அவார்டு வாங்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப வெறியோடையும் ஆர்வத்தோடையும் தன்னுடைய துறையில் வந்து உழைச்ச தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தன்னுடைய முதல் ஆல்பத்திலேயே மிகப்பெரிய பேரும் புகழும் அவருக்கு கிடைக்குது. அதன் பின்பு அவர் வந்து நிறைய இசை கச்சேரிகளை வந்து அவர் வந்து கொண்டு வர்றாரு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 150க்கு மேலான இசை கச்சேரிகளை வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். 1-2 திரைப்படங்களில் கூட அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான இசையும் கூட கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஜாகிர் ஹுசேனுடைய மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, இந்திய பாரம்பரிய இசையை வந்து உலகறிய செஞ்சது தான். எவ்வளவோ கச்சேரிகள், எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ இசைக்குழுக்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பணியாற்றின ஒரு விஷயமா வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கப்படுதுன்னா, இந்திய இசையை வந்து உலகறிய செஞ்சது. மிக முக்கியமாக இந்திய பாரம்பரிய இசையை வந்து கொண்டு போனது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு மட்டும்தான், அந்த பேர் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா தபேலாங்கிறது ஒரு பக்கவாத்தியம். ஒரு இசையோட பக்கவாத்தியமாக இருந்த அந்த இசையை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வாத்தியமாக மாற்றினது வந்து அவர் தான். கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஜாகிர் ஹுசேனோட இசையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம், அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இசை. அதை எல்லாரையும் தனியாக அடிக்கக்கூடிய ஒரு இசையை வந்து கேட்க வச்சார். உதாரணத்துக்கு வந்து ஒரு மிருதங்கத்தோடு சேர்ந்து ஒரு தபேலா இசைக்கக்கூடியதை கேட்டிருப்பீங்க. ஒரு புல்லாங்குழலோட சேர்ந்து ஒரு தபேலா இசைக்கக்கூடிய ஒரு கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் வெறுமனே தபேலா மட்டும் அவர் தட்டிக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து உலகம் முழுக்க கொண்டு போகும்போது அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இந்திய பாரம்பரிய இசைகளை கூறுகளை எடுத்து ஜாஸ் மியூசிக்கோடு சேர்த்து செஞ்சார். இதனால் வந்து பயங்கரமான ஒரு புகழை வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து கிடைச்சிச்சு. அந்த புகழ்ங்கிறது வெறுமனே புகழாக இல்லை, அது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுத்துச்சு எல்லா இசைக்கலைஞர்கள் மத்தியிலையும். ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து எவ்வளோ ப்ரொஃபஷ்னலான ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நான் விரும்பக்கூடிய துறை எதில் நான் செயல்படணும் அப்படிங்கிற துறையில் வந்து நான் எவ்வளோ கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு மனுஷனுமே ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கும்போது தான் எடுத்துக்கக்கூடிய துறையில் வந்து எவ்வளோ கடினமான உழைப்பை போட்டால் அவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாகவும் எவ்வளோ தூரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் சேர்றான், அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம ஜாகிர் ஹுசேன் வந்து கற்றுக்கலாம். ரொம்ப இவ்வளோ புகழ்பெற்ற ஜாகிர் ஹுசேன் இடையில வந்து ஒரு நேர்காணல் கேட்கப்படுது. அந்த நேர்காணலில் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா, நம்ம
திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்க விஷயம் இதுதான். ஒரு உலக புகழ்பெற்ற கலைஞர், இந்திய பாரம்பரிய இசையை வந்து உலகறிய செஞ்சவர் அப்படிலாம் பேசுகிற முடியாது. அவருக்கு அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்கிறாரு. நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுக்கிறேங்கிறது அதை விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். என்னோட குட்டி குட்டியாக யங்ஸ்டர் அவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் பயங்கரமாக டேலண்டாக இருக்கான், அவனெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய பேர் வெளியில் கொட்டி கிடக்கிறான்னு சொல்கிறார். அவனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கணும், கிடச்சா அவன்லாம் இந்த இசையை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். தனியாக அவர் வந்து ஒரு அகாடமி திறந்து பல இசைக்கலைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒருத்தவர். தன்னுடைய மாணவர்கள் மூலியமாக இன்னும் வந்து அவர் வந்து உருவாக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் மாறியிருக்கார். எவ்வளவோ இளம் தலைமுறை இசைக்கலைஞர்களை ஜாகிர் ஹுசேன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். ஒரு நேர்காணலில் ஜாகிர் ஹுசேன் அவர்கள்ட்ட வந்து கேட்கப்படுகிற கேள்விக்கு அவர் அளிக்கக்கூடிய பதில் என்னென்னா, என்னோடய அப்பா வந்து குரு. என் அப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் மியூசிக் கற்றுக்கிற போது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் ஒன்று தான். எந்த ஒரு இசைக்கருவிகளுக்கே ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி என்னங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அந்த ஆவியோடு நீ சண்டை போடணும். அந்த ஆவியோடு நீ சண்டை போட்டினா தான் அந்த ஆவி என்னங்கிறத அது உங்ககிட்ட வெளிப்படுத்தும். அந்த ஆவி வெளிப்படுத்துகிற மூலியமாக தான் நீ அந்த ஆவியை வந்து சிங்க் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறார். இது மூலியமாக நான் என்னோடய தபேலாவோட தினமும் நான் சண்டையிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு நண்பராக சண்டையிடுகிறேன், நான் கேட்கிறத அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் இசையை எவ்வளோ நேசிச்சிருந்தால் இந்த அளவுக்கு அது மேலே வந்து பிரியமாக உயிராக இருக்க முடியும். இதுதான் நம்ம விரும்பக்கூடிய துறையில் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் ஜாகிர் ஹுசேன்றதை நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ புகழ்பெற்று நம்ம எல்லோரையும் ரொம்பவும் ஆச்சரியத்திலையும் அன்புலையும் கருணையிலும் இசையாலேயே நம்மளை குளிர்வித்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 2024 டிசம்பர் 16 நம்மை விட்டு பிரிந்து விட்டார். உலகில் உள்ள அனைத்து பிரபலங்களும் இசை ரசிகர்களும் ஜாகிர் ஹுசேன் இறப்பை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 முறைக்கு மேல் ஒழிக்கப்படக்கூடிய எந்த ஒரு சத்தத்திலும் ஜாகிர் ஹுசேன் இருப்பார். அந்த மீனைப் போல துடிக்கக்கூடிய விரல்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இசைதான் என் உலகம், இசைதான் நான் அணியும் ஆடை, இசை என் ஆன்மா, இசை என் நண்பன், என் சகோதரன். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ போன்ற பல விருதுகளை வாங்கியுள்ளார். 5 கிராமிய விருதுகள் வாங்கியிருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரே இரவில் மட்டும் 3 கிராமிய விருதுகள் வாங்கி உலகத்தில் பெரிய சாதனை செஞ்சுருக்கார். தான் விரும்பக்கூடிய இசை தனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் அதை வந்து என்னவா இருந்தனோ அதுதான் அது எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. நான் இந்த உலகத்தில் அதை கேட்டேன், அது எனக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ புகழ்பெற்று அந்த இசையால் நம்மை மகிழ்வித்து நம்ம எல்லா விதமான உணர்வுகளையும் செஞ்ச ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 2024 டிசம்பர் 16 அன்று மரணம் வைத்து விட்டார். உலகில் உள்ள அனைத்து துறை சார்ந்த இசைப்பிரியர்களும் பிரபலங்களும் அதற்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் காலையில் எந்திரிச்சு வந்து தன்னோட விரல்களை செதுக்கி கொண்டிருந்த அந்த மகா இசைக்கலைஞர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் பிரிந்தாலும் அவர் இயற்றிய இசை, அவர் நமது இந்திய பாரம்பரிய இசைக்கு மிக முக்கியமாக பணியாற்றிய பங்கு, இங்கு அவர் உருவாக்கி எத்தனையோ இசை இளம் கலைஞர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வழியாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்தில்லை.